மஷ்ரூம்ல நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபினா பிரியாணி தான். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி அதுக்கு வந்து ஒரு 3 பாக்ஸ் வந்து மஷ்ரூம் எடுத்திருந்தேன். நான் போட போகிறது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் பிரியாணியே போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பிரியாணி பைசஸ்லாம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை லைட்டாக வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க மாட்டேன். அது கூடயே புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக தயிர் இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாம் வதங்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, எல்லாமே சக்தி மசாலா தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதையும் சேர்த்து வதக்கின பிறகு நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த மஷ்ரூமையும் இது கூட சேர்த்து நல்லா காலம் நல்லா வதங்க அதுலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்க வேண்டியதா. நான் வந்து 2 டம்ளருக்கு மொத்தம் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நான் வந்து 24 கேரட் அரிசி கொஞ்சம் இருந்துச்சு, அது கூடயே வந்து ஜீரக சம்பாவும் சேர்த்து மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருந்தேன். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியை கழுவி கடைசியாக கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அரிசியும் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசி தம் போட்டுக்கலாம். இதுல முக்கியமா வந்து லெமன் இல்லை, அதனால லெமன் சேர்த்துட்டோம்னா செம சூப்பரா இருந்திருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். அதுல வந்து கேப்சிகம் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா அரிஞ்சு போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணோடனே செம சூப்பரா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பாவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டு மீதி சாதத்தை அப்படியே ஏர் பஸ்ல கொட்டி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.